வணக்கம் நேயர்களே. பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்களுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்த வேலைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல ரொம்ப இன்டென்சிவ் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எலெக்ஷன் கமிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக அதை எதிர்த்து வருவதையும் நம்ம பார்க்க முடியுது. நேற்று அவர் குறிப்பிட்ட விஷயத்துல இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியிலையும் ரொம்ப தீவிரமா பேசியிருக்காங்க. இதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது, திமுகவை அழிக்கின்ற ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி கூட எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் பிஜேபி மேலேயும் குற்றம் சாட்டி வருவதை பார்க்க முடியுது. அந்த அப்ளிகேஷன் நிறைய குளறுபடிகள் இருக்குது. சாதாரண மனிதர்கள் எவ்வாறு அதை ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியிலேயும் மற்ற கட்சியினரையும் வைக்கிறார். அதற்கு எதிராக குறிப்பா எடப்பாடி அவர்கள் இந்த ரிவிஷன் ரொம்ப முக்கியமான விஷயம், சீர்திருத்தப்பட வேண்டும், போலி வாக்காளர்கள் நீக்க வேண்டும், ஒரு டிரான்ஸ்பரண்டான ஹானஸ்டான ஒரு லிஸ்ட் வேணுங்கிறதையும் வைக்கிறார். அதே மாதிரி பிஜேபியில அதனுடைய முன்னணி தலைவர்கள் கருத்து வைத்து வருவதை பார்க்கிறோம். அதை மையமாக வைத்துதான் இன்றைய பேசும் நேரம் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம். எஸ்ஐஆர் தொடரும் திமுக எதிர்ப்பு, அரசியல் என விமர்சிக்கும் பாஜக. என்னோட அரங்கில் திரு ரங்கராஜன் அவர்கள் பத்திரிகையாளர் வணக்கம், திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் அரசியல் விமர்சகர் வணக்கம். சார் ரங்கராஜன் சார், நான் உங்ககிட்ட இதுல என்ன கன்ஃபியூஷன், ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி கொடுக்கறதுல என்ன ஏன் இவ்வளவு முதல்வர் இவ்வளவு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிறாருங்கிறது உண்மையாக புரியல. அப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடத்துட்டாரு. நேற்று மாவட்ட செயலர் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு ரொம்ப விழிப்போட இருக்கணும், கவனத்தோட இருக்கணுங்கிறாரு. அவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, இது தவிர ஒரு கூட்டங்கள் நடத்தப்பட்ட இறுதியில் அறிவிக்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 44 கட்சிகள் இதை கோர்ட்டில் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க போகிறார்கள்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கு கடைசியா வந்த செய்தி, அதிமுகவும் முதல்ல இதை ஆதரித்தது. அவங்களும் இந்த சுப்ரீம் கோர்ட் இதையும் அவங்களும் இணைத்துக் கொள்வதாக முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ தகவல் இல்லையா? இன்னைக்கு பேசுற கூட எடப்பாடியார் இல்ல ரிவிஷன் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகவும் அதில் சேர்வதாக கூறப்படுகிறது. ஆகவே இப்போ இந்த இது சம்பந்தப்பட்ட பல கட்சிகள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இருக்குமே. ஆனால் தேர்தல் கமிஷன் பல்வேறு புகார்களை ஆராய்ந்து தக்க முடிவு எடுப்பார்கள் என்று தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா தேர்தல் கமிஷன் நாட்டில் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆகவே அவர்கள் பல்வேறு புகார்களையும் ஆராய்ந்து என்ன தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது சரியானபடி எடுப்பார்கள் என்று நாம் நினைக்கணும். அது தவிர நாளை சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பீகார் தேர்தலை ஒட்டி இந்த எஸ்ஐஆர் தொடங்கப்பட்ட அந்த ஒரிஜினலாக போடப்பட்ட பெட்டிஷன்ஸ் அதோடைய ஹியரிங் நாளைக்கு அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வருகிறது. அது தவிர ஏற்கனவே சிஇசி அப்பாயின்மெண்ட்டுக்கான சட்டம் குறித்தும் அங்கே பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அது உடனடியாக இப்போ எடுக்க வேண்டாம், இது முதல்ல எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த பீகார் தேர்தலை ஒட்டி எஸ்ஐஆர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் சுப்ரீம் கோர்ட் ஆனால் அதுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட் அவங்க பீகார் தேர்தல் தொடர்ந்து நடக்கட்டும், பிரச்சனை இருந்தால் நீங்க பின்னால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தேர்தல் அங்கே முடிவு வந்து விட்டது. அதனால 11ஆம் தேதி இந்த நாளை இந்த பெட்டிஷன் பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் நடக்குது. இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஏடிஎம்கே பெட்டிஷன் போடுறீங்க, அவங்களும் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். எதிர்ப்பு தெரியல. நாங்களும் அதான் இம்ப்ளீட் பண்றாங்கன்னா அவங்க எந்த கருத்து ஒன்னாலும் சொல்லலாம் இல்லையாங்க. என்ன கேட்காம நீங்க யூ கான்ட் கிவ் a decision. ஆதரவு நிலையில மாறி அவங்களும் ஒரு எதிர்ப்பு நிலை நாளைக்கு தான் பார்க்கணும் என்ன கருத்து. ஓகே. அதனால அதுவும் அவங்களுடைய என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்கன்னு டீட்டெயில் அங்க பார்க்கணும். ஆனா அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு தான் இப்போ வந்திருக்கு. எனவே தேர்தல் கமிஷன் பொறுத்தவரை இப்போ அடிப்படையா என்ன சிக்கல் வந்திருக்குன்னா, என்ன பொறுத்த நான் பார்க்கும்போது 2003 கடைசியா நடந்த இது போல ரிவிஷனுக்கு பிறகு இப்போ 2025 இது போல எஸ்ஐஆர் தொடங்குவதும் நம்ம ஏற்கனவே செஞ்சதுதான் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாலும் இந்த புகார்கள் சம்பந்தமா 5 வித்தியாசங்கள் சொல்றாங்க. 2003 2025 அதே தான் இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா 5 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதுதான் அவங்க கவலை அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, 2003 இது போல
ஒரு பேரை ஏற்கனவே இருந்த ரோல்ஸ்ல பேரை வந்து நீக்குவதாக அதில் இல்லை. அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரோல்ஸ்ல இருக்கிறவங்களுடைய பேர் வந்து எக்ஸ்க்ளூஷன் என்றது இல்லாம இல்ல இப்ப இறந்த ஏன்னா 20 ஆண்டுகள்னு பேசுறேன் சார். இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா without going through due process of deletion of names. ஆமா இப்ப இது கரெக்ட் ப்ராசஸ் தானே போறாங்க. நீங்க பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருக்காங்க, இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லாமே இருக்கிற பட்சத்துல சொல்றது பெட்டிஷன் என்ன சொல்றாங்க, இதுல வந்து டெலீட் ஆயிடுறாங்க. ஓகே, டெலீட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்ற ப்ராசஸ் தருவாங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரோல்ஸ்ல இருந்து 2003 வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூஷன் என்று வரல அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அந்த ப்ராசஸ் வந்து ஹேஸ் டு பி டன் அண்ட் தென் ஹேஸ் டு பி டன். ஓகே. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜெனரல் மேண்டேட் ஒரு வாக்காளருடைய சிட்டிசன்ஷிப் என்று ஆராயப்பட வேண்டும் என்று 2003 இல்லை. இப்போ அப்படியே வெளிநாட்டவர்கள் ஃபாரினர்ஸ் என்று ட்ரிபியூனல், அதாவது டெசிக்னேட்டட் ட்ரிபியூனல்ஸ் அறிவிச்சாங்கன்னா அவங்கள வந்து வெளிநாட்டவர் ஃபாரினர்ஸ் என்று அவங்கள பொறுத்தவரை இதுல வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தவிர அந்த டிஃபரன்ஸ் ஒன்று சொல்றாங்க. மூன்றாவது என்ன, 2003 ஒரு இல்லாத இப்போ ஒரு டாக்குமெண்டாவது சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. இல்ல 12 டாக்குமெண்ட் கொடுத்துறாங்க, அது ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க சார். அது ஒரு டாக்குமெண்ட் இல்லாம 12ல ஒண்ணு கூட இல்லைன்னா அவங்க எப்படி? நாலாவது பாயிண்ட் அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க, நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2003 the owners of entering eligible names அது என்யூமினேட்டர் பூத் லெவல் ஆபீசர் கிட்ட தான் இருந்தது. ஆனா இப்போ அது வந்து அது எலெக்டர், அதாவது வாக்காளர் அவருடைய பொறுப்பு அப்படின்னு வந்து விட்டுதான் ஒரு மாற்றம் சொல்லுறாங்க. இது போல அது போல ரெண்டாவது டெட்லைன் ஒரு அவங்க ஃபார்ம் சேர்க்கறதுக்கோ டெட்லைன் வந்து 2003 அப்போ இல்ல. இப்போ இந்த டெட்லைன் வந்து 2000. இந்த 5 குறிப்பிட்ட புகார்களும் அந்த பெட்டிஷன் இப்போ இது சுப்ரீம் கோர்ட்ல வருதுன்னா நாளைக்கு விசாரிக்கிறா உங்களோட வெர்டிக்ட் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் இது சம்பந்தப்பட்ட அவங்க பதிலும் அங்க வரும். அதை வச்சு சுப்ரீம் கோர்ட்டும் ஆராய்வாங்க. அதுக்கு பிறகு ஒரு இறுதியான நிலையை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். சரி, இது போல புகார்கள் இருக்கு. தேர்தல் கமிஷன் நாளைக்கு என்ன அறிக்கை சுப்ரீம் கோர்ட்ல தயார் பண்றாங்க அப்படி ரெண்டு சைடு என்ன வகையான ஆர்குமெண்ட்ஸ் நடப்போகுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட ரிப்ளைஸும் அதுல வரும். ஆமா, ரெண்டு முக்கியமான சொன்ன மாதிரி இப்ப ஏடிஎம்கேயோட தலைவர் வந்து எடப்பாடி அவர்கள் நிச்சயமா அதை எதிர்க்கல. அது அப்படிங்கிறது இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. அவர் மேபி அது ஒரு தவறான செய்தியா கூட இருக்கலாம். நம்ம மேபி நீங்க கேள்விப்பட்ட செய்தியா இருக்கலாம். அவர் வந்து நிச்சயமா எஸ்ஐஆர் வந்து இவங்க எதிர்க்கிற மாதிரி கிடையாது, ஆதரிக்கிறார், முழுசா வரவேற்கிறார், முழுசா ஆதரிக்கிறார். நிச்சயமா அவர் எதிர்க்கலைங்கிறதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்க சூழ்நிலை இருக்கு. நம்ம ரவி சார், நம்ம சொன்ன மாதிரி ஏன் வந்து முதல்வர் இவ்வளவு பதட்டப்படுறாருங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அவர் என்ன சொல்றாரு கேட்டா, இப்ப பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் லேட்டஸ்டா சேர்ந்து டிஎம்கேவை அழிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் இடி எப்படி இருந்துச்சோ இல்ல சிபிஐ எப்படி இருந்துச்சோ மற்ற விஷயங்கள் மாதிரி இப்ப இதையும் யூஸ் பண்ணி எங்களை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பண்றாங்கிறது ஒரு அச்சத்தோட சொல்றாரு. மக்களும் சரி கழக தொண்டர்களும் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப அவேர்னஸோட இருக்கணுங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? திமுகவெல்லாம் அப்படிலாம் அழிக்க முடியாது. மக்களா பார்த்து திருந்தாவிட்டால் எதையும் அழிக்க முடியாது. அதனால அதை பத்தி கேள்வி இல்லை. இடியாப்ப சிக்கல் நம்ம முதல்ல எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு. ஐயோ இது என்னடா இது, நமக்கே விடியல் கொடுக்கல. அப்ளிகேஷன் அப்படிதானே சார், அவ்வளவு காம்ப்ளிகேஷனா தானே இருக்கு ரவி சார். நீங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி மாதிரி போட்டு இந்த பக்கம் எத்தனை ரிலேட்டிவ்ஸ் ரிலேஷன்ஷிப், நான் ஓட்டு போறதுக்கு 10 என்னோட சொந்தக்காரங்க யாருங்கிறதுல நான் ஏன் சொல்லணும்? அதுல அவசியமே இல்லை. ஆமா, அதுதான் கேக்குறாரு அவரு. நான் கேட்கல, அவரு கேட்ட கேள்வி தான் உங்களுக்கு கேட்கறேன். உங்களை பத்தி கேட்டா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்ன பத்தி தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எங்க தொடங்கணும்னு சொன்னா, சிஇசி அப்படிங்கிறது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறது கவர்மெண்டில் ஒரு அங்கம் இல்லை, இந்திய அரசாங்கத்தின் ஒரு பகுதி இல்லை சிஇசி. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிரசிடென்ட்டுக்கே பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமோ அவசியமோ சிஇசிக்கு இல்லை. இது டிஎன் சேஷன் ஐயா நான் சின்ன வயசுல 8வது படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்துட்டார். அதற்கு பிறகுதான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இந்த இடியாப்ப சிக்கல் எங்க வருது அப்படின்னு கேட்டா, எனக்கு எங்க வருதுன்னு கேட்டா, வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்களை ஓட்டில் சேர்க்க கூடாது அப்படின்னு நிறைய பேசினாங்க. ஒரு கட்சியோ 10 கட்சியோ அன்னைக்கு நடந்த விவாதங்கள் எல்லாம் இந்த முழக்கத்தை முன்வைக்கிறோம் நாம் தமிழர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, மத்த கட்சிகள் அப்படி சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லனாலே
அந்த கேள்வியை நான் ஏற்றுக்கொண்டேன்னு அர்த்தமாயிடும் இல்லையா? ரைட். ஓகே. சோ வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்களுக்கே ஓட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன். ஆனா வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு ஓட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன், நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இடியாப்ப சிக்கலா அப்பதான் மாறுது. ஓகே. வெளிநாட்டில் இருந்து வந்தவனுக்கு நான் ஏன் ஓட்டு கொடுக்கணும்? அகதிகளுக்கு கௌரவம்ங்கிறது என்ன தெரியுமா? அவர்கள் நாட்டில் கொண்டு போய், அவர்கள் வீட்டில் கொண்டு போய், அவர்கள் நிலத்தில் கொண்டு போய் அவர்களை விட்டு வைப்பது தான் கௌரவம். இங்க வச்சுக்கிட்டு வேலை கொடுக்கறது இல்ல கௌரவம். அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்வது நல்லது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ என்னங்க எலெக்ஷன் இப்பதான் வருது, உடனே நீங்க இப்ப பண்றீங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா, மேனிபெஸ்டோ நீங்க எப்ப கொடுக்குறீங்க? தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி தானே கொடுக்குறீங்க. அது தயாரிக்கிற தனி குழு சார். இது 1000 பேர் இல்ல 8 கோடி பேர் கேட்டு அங்க வாங்க. அதாவது நீங்க அப்பதான் கொடுக்குறீங்க. இங்க ஒரு பூத்துங்கிறது 1250 வீடு. ஒரு நாளைக்கு 40 வீடை நீங்க பார்க்க முடியும். இத்தனை நாள்ல நீங்க பார்க்க போறீங்க. டிசம்பர் 17ஆம் தேதி உங்களுக்கு வரைவு வாக்கு இது கொடுக்க போறாங்க. அதுல போய் உங்க பேர் இல்லை என்று சொன்னால் நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து புரிய வச்சுக்கலாம். இப்ப இந்த ப்ராசஸ்ல பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அல்லது மற்ற 12 மாநிலங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்னு ஒரு 5 விஷயத்த ரங்கராஜன் ஐயா சொன்னாரு. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பீகார்ல வாக்கு இல்லாதவர்களுக்கு தான் ஃபார்ம் கொடுக்கப்பட்டது. பீகார்ல நடக்கும்போது வாக்கு இல்லாதவர்களுக்கு ஃபார்ம் கொடுத்து உன்னை நீ நிரூபிச்சுக்கோன்னு சொன்னாங்க. நிரூபித்தவர்கள் நிரூபித்தார்கள். 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. கோர்ட்ல ராகுல் காந்தி ஐயா போனாரு. இல்லைங்க நீங்க ஆதாரையும் சேர்க்கணும்னு உடனே சரி 12 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வாங்கினாங்க. அதன் மூலமா 6 லட்சமோ 7 லட்சமோ சேர்க்கப்பட்டது. மொத்தமாவே அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 9.5% தான் நீக்கப்பட்ட இந்த 65 லட்சம் அப்படிங்கிறது அடிப்படை விஷயம். ஆனால் தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்த 12 மாநிலத்திலேயோ நடக்கிறது இருக்கிறவனே தனக்கு இருக்குங்கிறத சொல்லணும். இதுதான் கதை. உங்களுக்கு எனிமரேஷன் ரெனியூவல் பண்ணிக்கிற மாதிரி நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது வாழ்நாள் பூரா உங்களுக்கு கொடுத்துடலாமே. நீங்க 8 போட்டு ஓட்டு காட்டி நோட்டு போட்டு 8 போட்டு ஓட்டு காட்டி தான் நீங்க டிரைவிங் லைசன்ஸே வாங்கினீங்க. அப்புறம் வாழ்நாள் பூரா கொடுத்துடலாமே. ஏன் உங்களை 10 வருஷத்துக்கு ஒரு முறை வர சொல்றாங்க? உங்களுக்கு கண் தெரியாமல் போகலாம், காது கேட்காமல் போகலாம், ஏதோ ஒரு விதத்தில் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரலாம்ங்கிறதுனால தானே 10 வருடத்துக்கு ஒரு முறை உங்களை வர சொல்றாங்க. எஸ்ஐஆரும் அதே மாதிரி தான் நம்ம பண்றோம். இப்போ இறந்தவர்கள் பெயரோ புலம்பெயர்ந்தவர்கள் பெயரோ 2-3 இடத்தில் இருக்கிறவங்க பெயரோ நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொன்னதனுடைய ரிசல்ட் நான் 2 விஷயத்துல உங்களுக்கு சொல்றேன். பீகார்ல 61% வாக்குப்பதிவு நடந்ததுன்னு சொல்றாங்க. பீகார் வரலாற்றுல 50, 51, 52, 49ங்கிற அடிப்படையில தான் பதிவாச்சு. இப்ப திடீர்னு மக்கள் எல்லாம் அப்படியே ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க எடுத்துக்கலாமா? இல்ல, 100-90 ஆனதுனால 50-60 ஆயிடுச்சு. சாதாரணமான ஒரு விஷயம். இதை தவிர வாக்குக்கான முக்கியத்துவத்தை நான் எடுத்து மக்களிடம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே, உன் வாக்குங்கிறது நீ ஒழுங்கா போய் வாங்கிக்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு புத்துணர்வு தானே வரும். இப்ப வீட்டுல திடீர்னு நிறைய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்ததுன்னா என்னன்னு நம்ம கேட்போம். கார்த்திகை தீபம்னு சொன்ன உடனே அந்த பண்டிகைக்குள்ள நம்ம சேர்ந்துப்போம். அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வந்த உடனே பீகார்ல நடந்த விஷயத்த நீங்க பாத்தீங்க. இப்ப முதல் வரைவு பட்டியல் வந்துரும். இதுல அடுத்த குழப்பம் முதல்வருக்கு எங்க வந்தது? இடியாப்ப சிக்கல்னா உறவினர் பேரை கேக்குறீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரணமான விஷயம். நானாக இருப்பதற்கு இன்னொருத்தர் காரணம். எங்க பெத்த அப்பாவோ அம்மாவோ அல்லது என்னை கட்டி கொண்டு வந்தவளோ அல்லது நான் கட்டி கொண்டு வந்தவளோ. அப்போ நான் உறவினர் பெயர் அப்படிங்கிற அடிப்படையில நான் அவங்க பேரை போடுறேன். எதுக்கு? நீங்க தொப்புள் கொடி உறவுன்னு ஏதோ சொல்லுவீங்களே, அந்த கதைக்காக நம்ம கொண்டு வரணும். இப்போ என்ன லிங்க் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னா, இன்னொரு இடத்துல உறுப்பினர் என்னுடைய சித்தப்பாவோ வேறு மாநிலத்தில், வேறு மாவட்டத்தில், வேறு தெருவில் வசிக்கின்றவருடைய பேர் கொடுக்கும்போது எனக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருது. பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டுல 98லயே கலைஞர் கருணாநிதி ஐயா எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கொடுத்துட்டாரு. இந்தியால 1200க்கு கம்மியா ஊதியம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டுன்னு இருந்தது. இங்க அப்படி எல்லாம் முடியாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த 98ல இருந்து கார்டு கொடுக்கப்பட்டதுனால யதார்த்தமாகவே ரேஷன் கார்டு வாங்குவதனாலேயே மோடி ஐயா 5 கிலோ அரிசி போடுறாரு அல்லது 20 கிலோ அரிசி கொடுக்குறாரு இல்லையா, அதற்காகவே நான் ரேஷன் கார்டை வாங்கிட்டேன். இப்ப என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட், நான் நாட்டிலிருந்து வந்தவனாக இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கேன்னு ஒரு லோன் அந்த வீடு அக்ரிமெண்ட்டை காட்டி என்னால வாங்கிக்கொள்ள முடியும். இருந்தாலும் நான் இந்த நாட்டுல சும்மா ஒன்னும் சுத்திக்கிட்டு இருக்கலையே, படிச்சிருப்பேன், படித்த ஸ்கூலினுடைய டாக்குமெண்ட்டை கொடுக்கலாம், எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், படித்த காலேஜோடைய டாக்குமெண்ட் கொடுக்கலாம், நான் வேலையில இருந்தா அதனுடைய ஐடென்டி கார்டை கொடுக்கலாம். இப்படி பல விதங்களில் நான் என்பதை நிரூபிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போட்டா என்னங்கிற மாதிரி பிஎல்ஓ நீ தானே ரவிச்சந்திரன்,
ஓகே நீ தான் ரவிச்சந்திரன் சொல்றதுக்கு பதிலா ஐயா நான் தான் ரவிச்சந்திரன் சொல்றேன். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நான் சொல்றது என்ன ஒரே ஒரு கேள்வி இடியாப்ப சிக்கல் முதல்ல சொல்றதுன்னு கேட்டா இந்த உறவுகளை பத்தின ரிலேஷன்ஷிப்ங்கிறது எந்தெந்த உறவுகளை சொல்லணும், யார் யாருக்கு உறவு சொல்லணும், அப்ளிகன்டோட அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களோட இவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் கன்ஃபியூஷனுங்கிறது. ஏங்க நீங்க விண்ணப்பத்தை கொடுக்குறீங்க, போட்டோவோட ஆல்ரெடி கொடுத்துடுறாங்க. ஆமா உங்க நிலம் இதுதான் சொல்லி பட்டா போட்டு கொடுத்துட்டு தான் உங்களை வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட சொல்றாங்கிற மாதிரி எனுமரேஷன் கார்டை கொடுத்து தான் உங்ககிட்ட கேக்குறாங்க. உங்களுடைய உறவினரை தான் நீங்க சொல்லணும். நீங்க ஏன் இதுல மாத்தி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. பபிள்கம் சாப்பிட்டா கூட அந்த குழப்பம் வராது பேர் சொல்லும் போது. இல்ல நான் ஓட்டு போறது சொந்தக்காரன் பேர் போல ஏன் சார் அதுல எழுதணும்? இங்க பாருங்க, நான் இன்ன சாதின்னு ஏன் இன்னி வரைக்கும் எழுதுறேன்? ஈவே ராமசாமி ஐயா தான் சாதி எல்லாம் புரிந்ததுனால மக்களுக்கு ஒரு தெளிவு வருங்கிறதுனால புரிந்ததுனால அந்த உறவுனா யார் யார் பேரை எழுதணும்னு நீங்க சொன்னா நான் பிறக்கிறதுக்கு 50 வருடத்துக்கு முன்னாடி ஈவே ராமசாமி ஐயா தமிழ்நாட்டுல சாதியை ஒழிச்சிட்டாரு. இருந்தாலும் என் சாதி பேரை ஏன் கேக்குறீங்க? அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த சாதியெல்லாம் நாங்க இப்படி உயர்த்திருக்கோம், இந்த மதத்தை எல்லாம் இப்படி உயர்த்திருக்கோம்னு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்குதானே கேக்குறீங்க, இல்லன்னா எதுக்கு கேக்குறீங்க? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எங்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு, அதாவது இங்க என்ன பிரச்சனைனா, மாநிலத்தின் முதல்வர் யாரிடம் கேட்கணும்னு கேட்டா இந்த ஃபார்ம் பாத்துட்டாரு. அவர் கையில எனுமரேஷன் கார்டு ஃபார்ம் வந்த உடனே அவருக்கு இடியாப்ப சிக்கல் தெரிஞ்சிருச்சு. டப்புன்னு அவர் என்ன பண்ணணும், ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிடுறதோ அல்லது மற்றவர்களை கூப்பிடுறதோ அல்லது டைரக்டா சிஇசிக்கே போன் பண்ணி ஐயா என்ன அதிகாரிகளையும் குழப்பறாரு, அந்த பிஎல்ஓக்கே சரியா தெரியலங்கிறாரு. அதாங்க பிஎல்ஓக்கு தெரியலன்னா அவர் என்ன பண்ணணும், அங்க கூப்பிட்டு சொல்லணும். பூத் ஸ்லிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உலகத்துல ஒரு யூனிவர்சிட்டி இருந்ததுன்னா அதுக்கு திமுக இருந்து தான் டீன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி டீனே அவங்களுக்கே தெரியல எவ்வளவு சிக்கல். சூரியன்ல வந்து சூரியன் எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி ஒரு மேட்டரா கொண்டு போறாங்க. என்னங்க சாயங்காலம் காணோம் அப்படின்னா சூரியன் இல்லைங்கிற மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலா தெரிஞ்சிருக்கு. கேள்வி என்னன்னா சார், எத்தனையோ விதங்களில் நான் என்னுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். சிஇசியோடைய வேலை எனக்கு குடியுரிமை கொடுப்பது கிடையாது. என்னுடைய குடியுரிமையை சிஇசி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் குடிமகனாக இருந்தால் தான் எனக்கு வாக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்கு. அதாவது ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் குடிமகன் சொன்னாதான், குடிமகன் நிரூபிச்சாதான் எனக்கு வாக்கே கொடுக்கணும். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க ரோல், அது மட்டும் தான் அவங்களுடைய பொறுப்பு அண்ட் டியூட்டி. இதுல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஓடி வந்தவங்க, பங்களாதேஷ்ல இருந்து ஓடி வந்தவங்க, மதம் பேரை சொல்லக்கூடாது, நான் நாடதான் சொல்றேன், ஸ்ரீலங்கால இருந்து ஓடி வந்தவங்க அல்லது மயன்மார் மூலமா ஓடி வந்தவங்க இங்க வந்து வாக்கு போடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? நீங்க சொன்னீங்க இல்லையா, வெளி மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போட்டா அவன் இந்திக்காரனுக்கு தான் ஓட்டு போடுவான். நீங்க சொன்னீங்க தொடர்ச்சியா எதிர்வாதம் என்ன வைக்கப்படுதுன்னா, அந்த மாதிரி எத்தனை பேர் நீக்கிங்கிறதா கேக்குறேன். வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் நீக்கிங்கிறதா ஒரு கேள்வியா இருக்கு. ஒரே வரி சொல்லிடுறேன், சிஏஏ உடனே போட்டு குழப்பிப்பாங்க. 2014 வரைக்கும் 32,500 பேருக்கோ என்னவோ வெளிநாட்டில் இருந்து அங்கே அகதி மைனாரிட்டியா இருந்தவங்களுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு 140 கோடி சிஏஏ கொடுத்த குடியுரிமைங்கிறது வெறும் 35,000 பேருக்கு மட்டும்தான் 2014. அதற்கு பிறகு என்ன சொன்னோம், இப்ப சமீபத்துல 2 வருஷம் முன்னாடி என்ன சொன்னோம், 5 வருடம் நீ இந்தியால இருக்கியா, நீ போய் குடியுரிமை கேளுன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். அமெரிக்கா மாதிரி குழப்பல. அப்பாக்கு குடியுரிமை கிடையாது, அம்மாக்கு குடியுரிமை கிடையாது, ஆனால் அங்க பிறந்ததுனால பையனுக்கு குடியுரிமைன்னு ஒரு குழப்பம் இருந்தது பாருங்க. அந்த வேலையெல்லாம் இந்தியால பண்ணல. நீ போனா போய் ஒழுங்கா வாங்கிக்கன்னு தெளிவா சொல்லிருக்கு. இதுல என்ன குழப்பம்னு கேக்குறேன். சரி, ரங்கராஜ் சார், நீங்க சொல்றது அடுத்த கேள்வி கேக்குறேன். நான் சொல்றது முக்கியமான ஒரு திருத்தம். நான் சொன்னதுல ஒரு திருத்தம், அதிமுக என்ன காரணத்துக்காக இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு இப்ப வந்திருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் பெயர்கள், டூப்ளிகேட் நேம்ஸ், போகஸ் நேம்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து நீக்கணும். அது இதை பயன்படுத்தி அவங்க வந்து இதை சரியா செய்யணும். சரியா செஞ்சு கரெக்டான ஓட்டர் லிஸ்ட் வெளியிடணும். இல்ல அதுதான் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்லிட்டு வர்றாரு. எல்லா கட்சிகளும் அதான் சொல்றாங்க இல்லையா, அது தேவையில்லாதவர்கள், இறந்தவர்கள் ஒரே டூப்ளிகேட் ஆயிருக்கும். இந்த பெட்டிஷன் இம்ப்ளீட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த தகவல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதிமுக சார்பில் அந்த திமுக மட்டும் போட்டு பெட்டிஷன் இம்ப்ளீட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஃபைல் பண்ண பெட்டிஷன்ல எதிரா போடல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாக்காளர் பட்டியல்ல பல டூப்ளிகேட் நேம்ஸ், போகஸ் நேம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதை பயன்படுத்தி தேர்தல் கமிஷன் அந்த பெயர்களை நீக்கிட்டு
சரியான ஓட்டர் லிஸ்டே வெளியிடணும் ரைட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது முக்கியமான திருத்தம் உங்களுக்கு வந்து சரிங்க சார், இல்ல, அதான் சொல்ல வரீங்க. இதுல ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு வரிதான். ஆர்கே நகர் தேர்தல் போது ஸ்டாலின் இதை தான் சொன்னாரு. போலி வாக்காளர் பேர்லாம் இருக்குதுங்க, நீக்கிடுங்க. எதிர்க்கட்சியா இருந்த போது ஒரு மாதிரியும், அவியல் செய்யும் போது ஒரு மாதிரி, குவியல் செய்யும் போது ஒரு மாதிரி பேசுறது இல்ல. இந்த எக்ஸசைஸ் மூலமாக இப்ப செய்யப்படுற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் களையப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்துல ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு அச்ச பண்ணுங்கிற. ரெண்டாவது இது எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ரிமூவ் பண்ண முடியும் சார்? ரெண்டாவது எல்லா அவங்க சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஒர்க்கை பயங்கரமா தமிழ்நாட்டில் பண்ணணும்னா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் நியமிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுல இருந்து பயிற்சி பாசறை நடத்துறது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறப்ப இந்த பிஎல்எஸ் விட அங்க இருக்கிற முகவர்கள் வந்து அங்க மக்களோட பரிச்சயமா இருக்கப்போ யார் வீட்டுல என்னென்ன ஓட்டு எத்தனை பேர் இருக்காங்கிறது எல்லாரும் தெளிவா தெரியுற பட்சத்துல இங்க எங்க தவறு நடக்குறது, அழிக்கிறதுக்கு உண்டான அச்சம் ஏன் அவருக்கு வருது? இல்ல, இது நடந்து இங்க பீகார்ல இருந்து தொடங்குது. இப்போ தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சிருக்கலாம்னா, இப்போ ஒரு 12 மாநிலங்களுக்கு சேர்த்து சம்மரி இன்டென்சிவ் ரிவிஷன் செய்யறாங்க. சரி, இது இந்த எல்லா மாநிலங்களும் சேர்த்தே பீகார் இன்னும் 6 மாசத்துல இவங்க எலெக்ஷன் வருது. இந்த 14-15 மாசத்துக்கு சேர்த்து சார் 12 ஒரு வருஷத்துக்கு உண்டான விஷயங்களை இப்ப 12 மந்த்ஸ் சொல்லிருக்காங்க. சொல்லுங்க நான் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அதாவது அதிகமான நேரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க பீகார்ல இருந்து பண்ற எக்ஸசைஸ் வந்து தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி தொடங்கி அதுக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. இப்ப தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், மத்த ஸ்டேட்டுக்கெல்லாம் இன்னும் எலெக்ஷன் இன்னும் தள்ளி இருக்கு. 6 மாசம் இருக்கணும், 5 மாசம். நீ அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த 12 மாநிலத்திலும் சேர்த்தே அறிவிச்சிருந்தானா அப்போ என்ன ஆகும்? ஒரு ஆல்மோஸ்ட் நேஷன் வைடு சர்வே மாதிரி வந்திருக்கும். பீகாருக்கா தனியா ஒரு சர்வே மாதிரி வந்திருக்காது. அப்போ இவங்களுக்கும் இந்த மாநிலங்களிலும் அதிகமான நேரம் கிடைக்குது. டெலிஷன் ஆனாலும் இன்க்ளூட் பண்றதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் பூத் லெவல் எனுமரேட்டருக்கு அதிகமான நேரம் கிடைக்குது. இது ஆராயதும் விசாரித்து ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் ரோல்ஸ். நீங்க அது பீகார் சொல்றீங்க, தமிழ்நாடு சொல்றீங்க சார்? இல்ல, இவங்களுக்கு இன்னும் அதிகமான நேரம் கிடைச்சிருக்கு. பீகார்ல வந்து இன்னும் 6 மாசம் முன்னாள் தொடங்கி இருக்கலாம். இப்ப இங்க சரியான நேரத்துல தொடங்கி இருக்காங்க சார். நம்ம என்ன ஆச்சுன்னா, பீகார்ல வந்து சம்மரி ரிவிஷன் ஏற்கனவே வந்து ஜனவரி 2025 ஏற்கனவே ரோல்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு எஸ்ஐஆர் தனியா நடத்திருக்காங்க. அதனாலதான் அந்த குழப்பம் வந்துச்சு. நீங்க அந்த 2025 ஜனவரியிலேயே அந்த எஸ்ஐஆரோட தொடங்கி இருந்தாங்கன்னா அப்போ அவ்வளவு பெரிய பத்தினாரு. ரெண்டாவது பீகார்ல என்ன நடந்ததுன்னா, திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்ததுன்னா 79 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இது ஒரு பெரிய நம்பர். ஏன்னா மொத்தம் பர்சன்டேஜ்ல டோட்டல் நியர்லி 10% 9% சொல்றாரு சார். நான் தோராயமா சொல்றேன் சார். நீங்க கரெக்டா 9.6 நான் நேரம் கருதி நான் சொல்றேன். அரௌண்ட் 10%. இது என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை வருதுன்னா, தேர்தல் கமிஷனுடைய மோட்டிவ் என்ன? நாடு முழுவதும் அடல்ட் பாப்புலேஷன் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அனைவரும் வாக்காளர் பட்டியலில் சேரணும். மேக்சிமம் என்ரோல்மெண்ட் 100% நம்மளுடைய டார்கெட். இந்த டார்கெட் என்னாச்சு? இப்போ உங்களுக்கு பீகார்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடல்ட் பாப்புலேஷன் 18 மேல இருக்கிறவங்க பாப்புலேஷன்ல 90% தான் கவர் ஆயிருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல. இது ஒரு முக்கியம் கவலை தர விஷயம். 10% 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த ஓட்டிங் புதுசா தயார் பண்ண எண்டில் முடிவு வந்த லிஸ்ட்ல 90% தான் வருது. அப்போ இந்த 10% விடுபட்டதுக்கான காரணத்தை ஆராயணும். இவங்களை எப்படியாவது ஓட்டர் லிஸ்ட் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கணும். அது எதனால விடுபட்டது அப்படின்றது நேரம் ஒரு காரணமா சொல்ல முடியாது. நம்ம நேரத்துக்கு ஒரு காரணமா சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம்ல பண்றதுனால சொல்றேன். டோட்டல் பர்சன்டேஜ் சொல்றேன். இறுதி பர்சன்டேஜ் ஃபைனலா பப்ளிஷ் பண்ண ரோல் அவங்க எலெக்ஷன் கமிஷன் முடிச்ச பிறகு வந்த ஃபைனல் ஓட்டிங் ஃபிகர்ஸ் சொல்றேன். ஃபைனல் ஓட்டிங் ஃபிகர்ஸ் வந்து டோட்டல் அடல்ட் பாப்புலேஷன் 18 மேல இருக்கிறவங்க வந்து அந்த அடல்ட் பாப்புலேஷன்ல 90% தான் இப்போ வந்து பீகார்ல கவர் ஆயிருக்கு. 10% அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல. இதுக்கான காரணங்கள் ஆராயப்பட வேண்டும். இப்போ நான் எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம 100% எனுமரேஷன் எல்லாரும் கொண்டதுக்கான ஒரு முயற்சி செய்யும் போது இது ஏன் இந்த 10% நமக்கு வந்து ஷார்ட் ஃபால் ஏன் வருதுன்னு ஆராயணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்கள ரீச் அவுட் பண்ணி நீங்க வந்து சேர்ப்பதற்கான முயற்சியும் எடுக்கணும். அவங்க எங்க இருந்தாலும், அது எங்க யார் பீகார்ல இருக்காங்களா வெளியில இருக்காங்களா அது என்ன தேடி கண்டுபிடிச்சு அந்த 10% சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கணும். மூணாவது, அவங்க எலெக்ஷன் கமிஷன் செய்கின்ற ஸ்லோகன் நாடு முழுக்க அனைவரும் வாக்கு உரிமை, உங்களுக்கு பொன்னான வாக்கு உரிமை, வாக்கு செலுத்தணும் அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க இல்லையா? லுக்கிங் அட் டார்கெட் 100% போலிங் கரெக்ட் தான் டார்கெட். அந்த டார்கெட் ஏத்த மாதிரி இந்த விடுபட்டவங்க எந்த காரணத்தினாலோ அவங்க மறுபடியும் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்து இந்த 100% போலிங்கான டார்கெட்டை எலெக்ஷன் கமிஷன் அது சீரியஸாக அது இறங்கி அதை அச்சீவ் பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும். அதுதான் நாட்டுல ஜனநாயகத்துக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா அமையும். ஏன்னா அந்த முயற்சி ஒன்று எடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டிராஃப்ட் லிஸ்ட்ல 88% வந்துச்சு.
அடிஷ்னல் நேம்ஸ் இன்க்ளூட் பண்ணி டெலிட் பண்ணி புதுசாக இன்க்ளூட் பண்ண நேம்ஸ் எல்லாம் சேர்த்தா கூட கடைசியில் 90% நிற்குது. இப்போ நீங்கள் ஒரு டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 82.2 மில்லியன் அடல்ட் பாப்புலேஷன் இருக்குது புள்ளிவரோட சொல்லினாங்க. அதில் கடைசியில் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் வந்து இந்த 8.11 mm வந்து இல்லை. இப்போனா கிட்டத்தட்ட 81 லட்சம். இது வந்து சாதாரண நம்பர் இல்லை. இந்த செக்ஷனை ரீச் அவுட் பண்ற வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அது கட்சிகளுக்கும் இருக்கு, வாக்காளர்களுக்கு இருக்கு. ஏன் இந்த பதட்டம் வந்ததுன்னா, ஒரு திடீர்னு 79 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணும் போது அது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு சாதாரண நம்பர் இல்ல. அப்போ வந்து இதே மத்த மாநிலங்கள்ல வரும்போது இதே மாதிரி இந்த நம்பர் நீக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. அந்த அச்சம் வந்து நியாயமானதா இல்லையான்றது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்ல வரும். இல்ல டிசம்பர் வந்தாலே ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல தெரிய போகுது. சொல்ல விரும்புறேன். இப்போ என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல, டிசம்பர் 9 ஜனவரி 30 வரை நீங்க வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அதெல்லாம் சொன்னாங்க. ஜனவரி 31 முடிஞ்சு பிப்ரவரி 7ஆம் தேதி ஃபைனல் ரோல்ஸ் வில் பி பப்ளிஷ்ன்றாங்க. தட் இஸ் டூ ஷார்ட் a period. இந்த பீரியட் இருக்கிற 7 நாளுக்குள்ள இவங்க வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு 7 நாளுக்குள்ள இவங்களால ஃபைனல் எலக்டோரல் ரோல்ஸ் எப்படி பண்ண முடியுங்கிறது. சரி, பேசலாம் சார். தொடர்ந்து பேசலாம். சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பதட்டத்தை பற்றி அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் பீகார்ல நீங்க சம்மரி ரிவிஷன் பண்ணும்போதே பண்ணாம அதுக்கப்புறம் நீங்க வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தீங்கன்னு. அதுக்கு அவரே பதில் சொன்னது, இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் 10% விடுபட்டாங்கிறது தான். ஆனா பீகாருக்கு ஒரு வசதி, ஒரு சௌரியம், ஒரு சிரமம் என்ன இருக்குன்னா, அங்க 9 கோடி பேர்ல 7 கோடி பேர் வாக்காளர், 7.5 கோடி பேர், 1 கோடி பேர் புலம்பெயர்ந்து இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா அதனாலதான் அந்த ப்ராப்ளம் வந்தது. ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை இல்ல. இப்ப நான் ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல வாக்குக்கான 4 நிமிஷமாவது நான் பேசினா தானே அவர் 4 நிமிஷம் பேசுறது. 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நான் வீணடிக்க மாட்டேன். தமிழ்நாட்டுல அதுக்கு இருக்கு. 2வது, பாப்புலேஷனுக்கும் ஆதாருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. பாப்புலேஷன் growthக்கும் ஓட்டர் growthக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. பீகார்ல 1% வாக்கு வித்தியாசத்துல வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்பட்டதாக பேசப்பட்ட போதுதான் இந்த குழப்பமே வந்தது. என்னன்னா பாப்புலேஷன் பார்த்தா இப்படிதான் growth ஆகுது, ஓட்டர் லிஸ்ட் இவ்வளவு growth வந்தது, ஆதார பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆதார் growth அதை விட அதிகமா இருக்கு. சோ இப்ப இதை மையமா எடுத்துக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப உங்ககிட்ட ஓட்டர் ஐடி, இப்ப ரேஷன் கார்டு நீங்க இடம் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ போய் சரண்டர் பண்ணாதான் உங்களுக்கு மாத்த விடுவாங்க தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும். அப்ப அந்த மாதிரி உங்களை ஆத்தென்டிகேட் பண்ணலாம். சம்மரி ரிவிஷனுங்கிறது, சப்ளிமெண்டரி ரிவிஷனுங்கிறது எல்லா மாநிலத்திலும் நடந்து கொண்டு வந்தது. அண்ணாமலையை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக கோவையில 1 லட்சம் பேரை நீக்கல, 1 லட்சம் பேரை நீக்கினீங்க, அண்ணாமலை தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நடந்து கொண்டுதான் வந்தது. ஆனால் எஸ்ஐஆர்ங்கிறது அப்படி கிடையாது. எஸ்ஐஆர்ங்கிறது டோட்டலா எடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட இந்துக்களுடைய வாக்குகள் 60% பதிவாகுது, மற்றவர்கள் வாக்கு 95% பதிவாகுது. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போனோம். அதுக்கப்புறம் ஒய் பீகார், ஏன் நீ பீகார்ல இருந்து தொடங்கினேங்கிறதுக்கான பதில நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப 12 மாநிலங்கள் எடுத்திருக்காங்க, அதுல சின்ன சின்ன மாநிலங்கள் நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் இந்தியாக்குள்ள போறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னா இது ஒரே நாடுல எல்லா விஷயமும் நடந்து போயிடும். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீ உங்களுடைய இந்த கேள்வியே இடியாப்ப சிக்கல் உங்களுக்கு வந்தது, உறவினர் பேரை ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டா, உறவினர் பேரை பேங்க்ல நாமினிக்காக கேட்பான், இன்சூரன்ஸ்ல நாமினிக்காக கேட்பான். எது கேக்குற, நான் இருக்கிற வரைக்கும் என் கூட பேசுனா, நீ போயிட்டீன்னா அவங்ககிட்ட தான் இவ்வளவுதானே. அந்த மாதிரியான விஷயம் தான் எலக்ட்ரோலையும் உங்ககிட்ட கேட்கறது. இதை பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கேள்வி வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இந்த வாக்குரிமைங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதோ, அல்லது நீங்க நாளைக்கு மாறிட்டீங்க, இடம் மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா இயல்பாகவே நாளையில இருந்து நீங்க போய் உங்களுடைய புது வாக்க வாங்கிக்கலாம். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் ஒழிய, நாளைக்கு 18 வயசு ஆக போறவன் என்ன பண்ணுவான், தானே போய் என்ரோல் பண்ணிக்கலாம். எங்கேயுமே சிக்கல் இல்லாத ஒரு விஷயத்த தேவையில்லாம மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு வடக்குல இருக்கிற ஏதோ ஒரு நாடுங்கிற கணக்குள்ள போய் பிரிவினைவாதத்தை பேசுறதுக்காக மட்டும் பேசுவீங்கன்னு சொன்னா, ஐயா எங்களுடைய கேள்வி என்னன்னா, வெளிமாநிலத்தவருக்கே தமிழ்நாட்டுல ஓட்டு இல்லைன்னு சொன்னா வெளிநாட்டவருக்கு தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்களை பேசலாம். இது ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறாரு கூட, அவ்வளவு அச்சப்பட தேவையில்லைங்கிறதா 2 விருந்தினர்கள் பேசுற ரொம்ப ஃபார்முக்கு உண்டான
தகவல்ல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு போனா அதுக்கு உண்டான அதிகாரிகள் நிறைய இருக்காங்க, அந்த கட்சிகளுக்கு உண்டான முகவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கட்சி அது பேசுது, அந்த கட்சி அவர்களுக்காக பேசுறாங்க. அரசியல் இருந்தால் கூட மிகப்பெரிய அரசியலை செய்ய வேண்டியது மக்களுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சோ எனது ஓட்டு எனது உரிமைங்கிற பட்சம் அதை நிலைநாட்டுவதற்கு ஒவ்வொரு மக்களும் முன் வந்து நம்மளோட விஷயங்களை முக்கியமா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய இது தொடர்பாக நிறைய நிகழ்ச்சிகள் பேச வேண்டியிருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு மேலான ஒரே வரி தேஜஸ்விக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? ரைட், இது பரவாயில்ல. அவர் உத்தரப்பிரதேசம் போயிட்டாரு. நம்ம தமிழ்நாட்டுல என்ன போக்கஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த ஒரு மாதத்துக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினருக்கு நன்றி. நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.